ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ செய்கிறது கடையை விட நல்லாயிருக்கும். நீங்கள் அதை வீட்டிலே செய்யலாம். இது நீங்கள் ஒரு செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். நீங்கள் வீட்டிலே அடிக்கடி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஸோ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் என்ன எடுத்துருக்கனாக்கா, ஒரு 1/4 முட்டைக்கோசு, ஒரு 5 பீன்ஸு, 2 கேரட்டு, ஒரு வெங்காயம், அப்புறம் ஒரு குடமிளகா எடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒரு 2-3 காய்கறி மசாலா கூட பரவாயில்ல, நீங்கள் ஈஸியாகவே செஞ்சுட்டு போயிடலாம். வாங்க இது எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டேன். நான் ஒரு 100 கிராம் சிக்கன் 65 பொரிச்சு இதை வச்சுருக்கேன். 65 வீடியோ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்து மசாலா என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1.5 ஸ்பூன் மல்லித்தூள். ஏன்னா நான் 3 பேருக்கு சமைக்க போகிறோம், அதனால் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் பெப்பர், 1.5 ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம போட்டு செய்ய போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, சாப்பாட்டை நீங்கள் ஒரு 95 to 98% நல்லா வடித்து வச்சுருங்க. சாதம் வெறையாக இருக்கணும், குழஞ்சிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இது முக்கியம். நம்ம இதில் அஜினமோட்டோ எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா நம்ம வீட்டுக்கு செய்ய போகிறோம். அதனால் அஜினமோட்டோ இல்லாமல் சூப்பரான டேஸ்ட்டோட பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணுங்கள். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு குழிக்கரண்டி கூட வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிங்க. பண்ணிடும். ஸோ அந்த டைத்துக்கு நீங்கள் விடாமல் முட்டையில் ஏறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. நம்ம வச்சு இந்த காய்கறி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் போட்டுங்க. காய்கறி போட்டு அதில் பச்சை வாசம் ஓரளவுக்கு போகிற வைக்கிறேன். ஃப்ரைட் ரைஸை பொறுத்தளவுக்கு காய்கறி வந்து ஓரளவுக்கு வந்தால் போதும், ரொம்ப வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதாவது ஒரு 3/4 பதம் இருந்தால் போதும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப வேக விட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வேறு மாதிரி போயிடும். நம்ம வச்ச காய்கறி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஓரளவுக்கு 3/4% வதங்கிட்டு. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வச்சுருக்கிற 100 கிராம் சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 2 நல்லா செஞ்சு விடுங்க. ஸோ இதில் என்ன பண்ணேன்னா, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், அதை வந்து நான் இதில் கலந்துக்கிறேன். சாப்பாடு எடுத்து அந்த இதில் கொட்டிடுங்க. ஸோ சாப்பாடு வந்து நான் ஒரு 3 பேருக்கு செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். சாப்பாடு வந்து நான் ஒரு 3 பேருக்கு செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சாப்பாடு வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம மசாலாக்குள்ள கலந்துக்கலாம். சாப்பாடு தேவையான உப்பு வந்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மேஜிக் மசாலா வச்சுருக்கேன். இது நீங்கள் தேவைப்பட்டால் போடலாம், இல்லைன்னா கூட நீங்கள் அப்படியே கூட போட்டு சாப்பிட்லாம். மேகி அவ்வளோதான். நம்ம ஃப்ரைட் ரைஸ் வந்து எல்லாத்தையும் கிட்ட ரொம்ப நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே எடுத்து நம்ம டொமேட்டோ சாஸை வச்சு சாப்பிடலாம். இதில் மசாலாவை நீங்கள் காய்கறிக்கு முன்னாடி போட்டு வதக்கிட்டு செஞ்சாலும் நீங்கள் அப்படியே சாப்பாடு போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம். சப்போஸ் நீங்கள் மசாலா முன்னாடி போடல அப்படின்னாக்கா, சாப்பாடை போட்டு அது மேலே மசாலா போட்டுட்டீங்க அப்படின்னா மசாலா மேலே இன்னும் மசாலா உங்களுக்கு போட்டாகும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக லைட்டாக ஹீட் வச்சு நீங்கள் மசாலா அப்படி கிளறிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த மசாலா 10 ஸ்மெல்லும் போயிடும். சாப்பாடு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா. ஃப்ரைட் ரைஸ் ஜென்சிகா கொடுப்போம், அது என்ன சொல்கிறது பார்ப்போம். ஜென்சிகா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? கடையில் செய்கிற மாதிரியே இருக்கா? சரி, ஓகே. ஃப்ரைட் ரைஸை பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது ஸோ இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.